வணக்கம் ராஜேஸ்வரி. கேரளாவின் குப்பை தொட்டியாக திருநெல்வேலி மாவட்டம் மாறுகிறதா என்ற தலைப்பில் சிறப்பு செய்தி ஒன்றை எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நேற்று முன்தினம் சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவாக வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தி ஒளிபரப்பான நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் இதுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நடுக்கல்லூர், கோடகநல்லூரை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் கொண்டா நகரம் பகுதியிலும் குவியலாக மருத்துவ கழிவுகள் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மக்களையும் தமிழகம் முழுவதும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது, கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புற்றுநோய் மண்டல மருத்துவமனையில் இருந்து நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட புற்றுநோய் கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டு வந்து கொட்டிய விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நடுக்கல்லூர் காட்டுப்பகுதியில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகளை ஜேசிபி உதவியுடன் டிப்பர் லாரிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பரப்பாடி என்ற பகுதிக்கு கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இந்த பரப்பாடி பகுதியில் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரும் இது போன்ற கழிவுகளை எரிப்பதற்கான வசதி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களுக்கு வாடகை பணம் யார் கொடுப்பார்கள் என்ற விவகாரம் தற்போது புதிதாக வெடிக்க தொடங்கியுள்ளது. நேரம் ஆக மூன்றாவதாக கண்டெடுக்கப்பட்ட கொண்டா நகரம் பகுதியிலும் மேய்ச்சல் நிலங்களில் கேரள கழிவுகள் இதுவரை அகற்றப்படாததால் கால்நடைகள் அந்த கழிவுகளை சாப்பிட்ட வண்ணமே உள்ளது. எனவே இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக அந்த மருத்துவ கழிவுகளை அந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது தவிர மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கொண்டா நகரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது கொண்டா நகரம் கிராம நிர்வாக அலுவலர் முத்துச்செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது முதல் தகவல் அறிக்கையை நாம் ஆராய்ந்த பொழுது அதில் தெளிவாக கொட்டப்பட்டது மருத்துவ கழிவுகள் தான் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜேஸ்வரி. இதற்கு மேலும் நேற்று சென்னை பசுமை தீர்ப்பாயம் கேரளாவிற்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்ததும் இது குறித்து கேரள அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இதற்குரிய பதிலையும் அளிக்க வேண்டும் என சென்னை பசுமை தீர்ப்பாயம் நேற்று ஒரு உத்தரவினையும் பிறப்பித்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் கேரளாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து பால், காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வரும் நிலை நீடிப்பது திருநெல்வேலி மற்றும் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இது குறித்த நிகழ்வுகளை அப்டேட் செய்கிறோம் ராஜேஸ்வரி. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம்.